ஒரு தவளை அழுதுட்டு இருக்கும் பொழுது அப்போ ஒரு கொசு அந்த தவளை கிட்ட ஏன் அழுதுட்டு இருக்க அப்படின்னு கேட்குது. அதுக்கு அந்த தவளையும், நான் ஏன் தான் இங்கே பிறந்தனே தெரியல, ஒவ்வொரு நாளும் இந்த தண்ணியில் இருக்கிற பாம்பை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ஒவ்வொரு நாளும் நான் அந்த பாம்பு கிட்ட இருந்து தப்பிச்சு போராடி உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன், ஒரு நாள் நான் அந்த பாம்பு கையில் சாக தான் போகிறேன், ஆனால் அது எனக்கு எப்போன்னு தான் தெரியல, அதை நினச்சாலே ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு அந்த கொசு கிட்ட சொல்லி அழுவுது. இதை கேட்ட அந்த கொசு சொல்லுது, என்னைக்கோ ஒரு நாள் நீ சாக போகிறத நினச்சி ஏன் இப்போ அழுதுட்டு உக்காந்துட்டு இருக்க, இதெல்லாம் நம்மளுடைய படைப்பு, அப்படி தான் இருக்கும், இதை நினச்சி நீ ஏன் அழுதுட்டு இருக்க, ஏன் நீயே கூட தான் நாளைக்கு என்னை சாவடிச்சு நீ சாப்பிட்றலாம், அதுக்காக நீ என்னை சாவடிக்க போகிறேன்னு நினச்சி உன்ன மாதிரியே என்னால் அழுதுட்டு இருக்க முடியுமா, எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு நாள் சாக தான் போகிறோம், அதனால் அதை நினச்சி கவலைப்படாமல் வாழுகிற ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப சந்தோஷமாக எல்லாத்தையும் ரசிச்சுக்கிட்டே வாழ கற்றுக்கோ. நம்ம எப்போ சாக போகிறோன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தால் இருக்கிற இந்த ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு நரகம் ஆயிடுன்றத நீ மறந்துடாத, அதனால் நீ உயிரோடு இருக்கிற ஒவ்வொரு நிமிஷத்தையும் ரொம்ப சந்தோஷமாக வாழ கற்றுக்கோ அப்படின்னு சொல்லுது. இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க. ஒரு முயல் ஆமையை பார்த்து, பாவையா நீ, உன் முதுகுல இவ்வளவு பெரிய பாறாங்கல் மாதிரி பெரிய ஓட இந்த கடவுள் படைச்சு வச்சுட்டாரு, ஆனா என்ன பாரு, என்னால வேகமா ஓடவும் முடியும், அதே மாதிரி சந்தோஷமா எகிரி குதிச்சு விளையாடவும் முடியும், உன் மேல பாறாங்கல் மாதிரி இருக்கிற அந்த ஓடால பாவம் உன்னால வேகமாவும் போக முடியல, என்ன மாதிரி சந்தோஷமா எகிரி குதிச்சும் விளையாட முடியல, உன்னை இவ்வளவு கஷ்டப்படுத்தி பாக்குற உன்னை படைச்ச அந்த கடவுள் பேசாம உன்னை படைக்காமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேலி பண்ணி சிரிக்குது. அப்ப திடீர்னு அங்க ஒரு புலி உருமுற சத்தம் கேக்குது. அந்த புலி உருமுற சத்தத்தை கேட்ட அந்த ஆமையும் பாதுகாப்பா அதோட ஓட்டுக்குள்ள போயிடுது. இன்னொரு பக்கம் முயலும் பயந்து போய் ஓடி போய் ஒளிஞ்சுக்குது. புலி போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே வந்த முயலை பார்த்து ஆமை சிரிக்குது. நீ கிண்டல் பண்ண என் மேல இருக்கிற ஓடுதான் இப்ப என்ன அந்த புலிகிட்ட இருந்து காப்பாத்துச்சு, நீ சொன்னதும் சரிதான், என்னால உன்ன மாதிரி வேகமா ஓட முடியாதுதான், ஆனா இருந்த இடத்துலயே என்னை பாதுகாக்க கடவுள் எனக்காக இந்த ஓடை எனக்கு படைச்சிருக்காரு, இந்த ஓடால என்னால புலிக்கு பக்கத்திலேயே இருக்க முடியும், ஆனா நீ என்னதான் என்னை விட வேகமா ஓடினாலும் உன்னால அந்த புலிக்கு பக்கத்துல இருக்க முடியுமா அப்படின்னு கேக்குது. இத கேட்ட அந்த முயலும் என்ன சொல்றதுன்னு தெரியாம தலைய தொங்க போட்டு நிக்குது. நண்பா, நம்மள நிறைய பேர் எதுக்கு தான் இந்த கடவுள் நம்மள இந்த உலகத்துல படைச்சானே தெரியல அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருப்போம். அவங்களுக்குலாம் நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், சாதாரணமா இந்த ஆமையோடைய ஓட்டையே கடவுள் இந்த அளவுக்கு பார்த்து படைக்கும் பொழுது நம்மலாம் 6 அறிவு உள்ள மனுஷங்க கண்டிப்பா நம்மலாம் ஏதோ ஒரு காரணத்தோட தான் பிறந்திருப்போன்றத மறந்துடாதீங்க. இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. கண்ணு தெரியாத ஒரு வயதான பாட்டி சாலையில கொய்யா பழங்களை வித்துட்டு இருக்காங்க. அந்த பாட்டிக்கு கண்ணு தெரியாததால அங்க இருக்கிற சில பேர் அந்த பாட்டி கிட்ட இருக்கிற கொய்யா பழங்களை திருடி எடுத்துட்டு போறத ஒரு சின்ன பொண்ணு பாத்துடுது. அந்த கொய்யா பழத்தை திருநவனும் அந்த சின்ன பொண்ணு பாக்குறத பாத்துறான். அந்த சின்ன பொண்ணும் அந்த பாட்டி கிட்ட போய் பேசலான்னு போகுது. அந்த கொய்யா பழத்தை திருநவனும் அந்த சின்ன பொண்ணு நம்மளை பத்தி அந்த பாட்டி கிட்ட என்ன சொல்லுதுன்னு ஒளிஞ்சிருந்து பாத்துட்டு இருக்கான். அப்ப அந்த சின்ன பொண்ணும், பாட்டி, காலையில இருந்து நிறைய பேர் வந்து உங்களை ஏமாத்திட்டு போயிட்டாங்க, நான் தான் என் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு சொல்லுது. இதை கேட்ட அந்த கண்ணு தெரியாத பாட்டியும், என்னமா சொல்ற, காலையில இருந்து தான் என் கடைக்கு ஒரு மனுஷங்க கூட வரலையே அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட அந்த சின்ன பொண்ணும், இல்ல பாட்டி, நிறைய பேர் வந்து உங்களை ஏமாத்திட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி குழம்புது. அதுக்கு அந்த பாட்டியும், ரொம்ப யோசிக்காதமா, நான் வேற ஒரு அர்த்தத்துல சொன்னேன், அவங்கெல்லாம் என்ன ஏமாத்துறேன்னு சொல்லி அவங்களே அவங்களுடைய தரத்தை குறைச்சிக்கிறாங்க. மனுஷனா பிறந்த எல்லாருக்குள்ளேயும் மனசாட்சின்னு ஒன்று இருக்கும், அதுக்கு எது தப்பு எது சரின்னு ரொம்ப நல்லாவே தெரியும். நம்ம தப்பான விஷயம் பண்ணும் பொழுது இது தப்பு அப்படின்னு நம்ம மனசாட்சி நம்ம கிட்ட சொல்லும். அந்த மனசாட்சியை மீறி அந்த மனசாட்சியை கொன்னுட்டு யார் அந்த செயலை செய்யறாங்களோ அவங்கெல்லாம் மனுஷங்களே கிடையாது. எங்க அப்பா நான் சின்ன வயசா இருக்கும் பொழுது அடிக்கடி என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லுவாரு, யார் ஒருத்தவங்க தன்னுடைய மனசாட்சியை கொன்னுட்டு அந்த செயலை செய்யறாங்களோ அவங்கெல்லாம் மனுஷ ஜென்மமே கிடையாது, உயிர் இல்லாத பிணத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த வகையில பார்த்தா இவங்களும் மனுஷங்க கிடையாது தானே அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாட்டி சொல்றத ஒளிஞ்சிருந்து கேட்ட அந்த திருடனும் தன்னையே கேவலமா நினைச்சு தலை குனிஞ்சு போய் நிக்கிறான். நண்பா, என்னை பொறுத்த வரைக்கும் மனுஷனா இருந்தா மனசாட்சி இருக்கணும்ன்றதை விட மனசாட்சி உள்ளவங்க தான் மனுஷனாவே இருக்க தகுதியானவங்க தான் நான் சொல்லுவேன். இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய குட்டி கதைகளை கேட்க கௌதம் ஸ்டோரி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.